நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம தனம் இருக்காங்கல்ல, தனம் வந்து விபரீத முடிவு ஒண்ணு எடுத்துட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும். நம்ம மாயா போய் கார்த்திய வந்து வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ரகுராம் இருக்கார்ல, அவருக்கு வந்து கனவு வர்ற மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த கனவுல என்ன வருதுன்னு பார்த்தா, நம்ம தனம் இருக்காங்கல்ல, தனம் வந்து மருந்த குடிக்காங்க. மருந்து குடிக்கிறது மட்டும் இல்லாம, அவங்க அப்பாகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற மாரியும் வந்துகிட்டு இருக்கு. "சாரிப்பா, என்னை மன்னிச்சிருங்க. நான் வந்து உங்கள விட்டு போக போறேன். எனக்கு வேற வழி தெரியல. இதுதான் என்னோட முடிவு. என்னை மன்னிச்சிருங்க. இந்த முடிவு தப்பு தான். இருந்தாலும் எனக்கு வாழவும் பிடிக்கல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க வந்து மருந்து குடிக்கிற மாரி தான் கனவு வருது. டக்குன்னு முழிச்சு பார்த்தா, இது வந்து கனவு. உடனே வந்து ரகுராம் இருக்கார்ல, அவர் வந்து சிவராம கூப்பிட்டு விடுறாங்க. சிவராம் வந்தோனே, "என்னண்ணே என்னாச்சு? ஒரு மாரி இருக்கீங்களே, என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இல்ல தனத்த நான் உடனே பார்க்கணும். தனத்த போய் கூட்டு வா சிவராம்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "சரிண்ணே இந்தா போறேண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து சிவராம் வந்து தனம் ரூமுக்குள்ள தான் போறாங்க. பார்த்தா தனம் வந்து ரூமுக்குள்ள இல்ல. தனம் தனம்னு கத்தி பார்க்காங்க. தனத்த காணோம். கதிர் அங்கிட்டு கூட்டிட்டு போறாங்க. "டேய் தனத்த எங்கடா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "தனமா எனக்கு தெரியலையே" அப்படிங்கிற மாரி அவர் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடி பார்க்காங்க. அந்த நேரத்தில வந்து ஜானகி அந்த பக்கம் வராங்க. ஜானகி வந்தோனேயும், "அண்ணி தனத்த எங்க?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "தனம், தனம்" அப்படின்னு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. "அண்ணி உங்ககிட்ட தான் கேட்குறேன். யார் கேட்டாலுமே வந்து தனம் எங்கே போனான்னு தெரிலன்னு சொல்றீங்க. உங்களுக்காக தெரியுமா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, ஆமா சிவராம், நான் வந்து மறந்துட்டேன். தனம் வந்து ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்கா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஓ! ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்காளா? சரி, சரி. வந்த உடனேயும் அண்ணன பார்க்க சொல்லுங்க. அண்ணன் வந்து தனத்த பார்க்கணும்னு சொன்னாரு. கையோட கூட்டு வர சொன்னாரு. ஆனா என்ன பண்றது? தனம் இல்லைல. சரி வந்த உடனே சொல்லிருங்க மறக்காம." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம சிவராம் இருக்கார்ல, சிவராம் வந்து டைரக்ட்டா வந்து ரகுராம் கிட்ட போறாங்க. ரகுராம் கிட்ட போயிட்டு, "அண்ணே தனம் இல்லையாண்ணே, வெளியில எங்கேயோ போயிருக்காளாம்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "வெளிலயா? வெளியில எங்க போயிருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "அண்ணே ஃப்ரெண்ட பார்க்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையேண்ணே." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஃப்ரெண்டா? யார் அவளுக்கு ஃப்ரெண்டு? எந்த ஃப்ரெண்டு?" அப்படிங்கிற மாரி வந்து அவசரப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "அண்ணே ஏண்ணே இப்படி பதறீங்க? பொறுமையா இருங்கண்ணே. எங்கேயும் போல. அவங்களோட ஃப்ரெண்டு கூட யாராவது படிச்சிருப்பாங்க. தனத்துக்கு யார் ஃப்ரெண்ட் இருக்க போறா? கூட படிச்சவங்க தானே இருப்பாங்க. அவள தான் பார்க்க போயிருக்கா. இதில எதுக்கு நீங்க வந்து இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல எனக்கு வந்து ஒரு தப்பான கனவு வந்துருச்சு." அப்படிங்கிற மாரி வந்து ரகுராம் வந்து தயங்கி தயங்கி சொல்றாரு. "அண்ணா என்னண்ணே சொல்றீங்க? என்ன கனவு?" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனேயும், "எனக்கு வந்து அவ வந்து வாழ்க்கைய முடிச்சுக்கிற மாரி கனவு வந்துருச்சு. என்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவ ஏதோ மருந்து சாப்பிடுற மாரி எனக்கு கனவு வருது. எனக்கு பயமா இருக்கு. நான் உடனே தனத்த பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "அண்ணா என்னண்ணே சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு, "அண்ணா இருங்கண்ணே, தனம் எங்க இருந்தாலும் நான் போய் கூட்டு வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம சிவராம் வந்து கிளம்பிடுறாரு. அங்கிட்டு பார்த்தா நம்ம மாயா இருக்காங்கல்ல, மாயா வந்து தனத்த தேடி வந்து கோயிலுக்கே போயிடுறாங்க. போனா கார்த்தி மட்டும் தான் இருக்காங்க. "தனத்த காணோம். டேய் உண்மைய சொல்றா, தனத்த எங்கடா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "தனமா? தனத்த எங்க? ஏன்ட்ட கேட்க? வீட்ல போய் பாரு." அப்படிங்கிற மாரி வந்து அவர் சொல்றாரு. "டேய் எனக்கு நல்லா தெரியும். தனம் இங்க தான் வந்திருக்கா. வீட்ல ஆள் இல்ல. ஒழுங்கா உண்மைய சொல்லிரு. ஏன்டா இப்படி வந்து தனத்த டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? எத்தன நாள் தான் அவள இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க போற?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அவ வந்து என் கூட வந்து வாழ்ற வரைக்கும் நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, மாயாவுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துருது. "டேய் தனத்துக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்ன உயிரோடயே விடமாட்டேன்டா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு பேசுகிற மாரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.